Hello Explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்சி ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவில். இந்த கோவிலை ஸ்ரீ சக்தி சங்கர நந்தவனம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அமைவிடம்: இந்த கோவில் திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் உள்ள முத்தரசநல்லூரில் இருக்குது. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கோவில் ஆடை குறியீட்டின்படி பெண்கள் புடவை சுடிதார் அணியலாம். ஆண்கள் வெள்ளை அல்லது கிரீம் கலர் வேஷ்டி அணியலாம். கோவில் திறக்கும் நேரம் காலை 5:30 to 11 மணி வரை, மாலை 5:30 to 8 மணி வரை. கோவில் சிறப்பம்சங்கள்: தமிழகத்தில் குருவாயூரப்பனுக்கு என அமைந்துள்ள ஒரு சில தலங்களில் இத்தலமும் ஒன்று. கேரள மாநிலம் குருவாயூரப்பன் கோவிலின் பிரதியாக இந்த கோவில் அவர்களின் உதவியோடு கட்டப்பட்டது. அதனால் கேரளா குருவாயூர் கோவில் வழிபாட்டு நெறிமுறைகளையே திருச்சி குருவாயூர் கோவிலும் பின்பற்றுகிறது. திருச்சி குருவாயூர் கோவிலை கட்டுவதற்கான கட்டுமான காலம் 15 மாதங்கள் மட்டுமே ஆனது. கோசாலையும் இந்த கோவிலில் இருக்குது. மூலவர் ஸ்ரீ குருவாயூரப்பன். இதுதான் மூலவர் சன்னதி. சன்னதிக்கு முன்னாடி கருடன். மூலவர் சன்னதிக்கு வெளியே அழகிய கண்கவரும் சுவர் ஓவியங்களையும் கண்டு ரசிக்கலாம். பிற சன்னதிகள்: விநாயகர், கருப்பண்ணசாமி, ஐயப்பன் ஆகியோருக்கும் தனி சன்னதி உள்ளது. வேட்டைக்கொருமகன் சன்னதி. வேட்டைக்கொருமகன் கேரளாவில் வழிபடும் தெய்வம். அவர் உருவான வரலாறு என்னன்னா, சிவன் மற்றும் பார்வதி அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை வழங்க ஒரு வேட்டைக்காரன் வடிவில் வந்தார்கள். அர்ஜுனனுக்கு அந்த ஆயுதத்தை கொடுத்த பிறகு சிவன் பார்வதி அதே வடிவத்தில் காட்டில் இருந்தாங்க. அவர்களுக்கு பிறந்த மகன்தான் வேட்டைக்கொருமகன், அதாவது வேட்டையாடும் போது பிறந்த மகன். அச்சிறுவன் வேட்டையாடும் போது பல அசுரர்களை கொன்றார். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தொந்தரவு கொடுத்தார். அதனால அவர்கள் சிவனிடம் உதவி கேட்டாங்க. சிவன் வேட்டைக்கொருமகன் சிறுவனாக இருக்கிறதுனால தான் குறும்பு பண்ணுறார், வளர்ந்த பிறகு சரியாகிடுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார். விஷ்ணுவிடம் தேவர்களும் ரிஷிகளும் முறையிட்டனர். விஷ்ணு ஒரு வயசான வேட்டைக்காரன் போல மாறுவேஷம் போட்டு சிறுவன் முன்னாடி வந்து நின்னாரு. விஷ்ணுவிடம் தங்கச்சுரிக்கா, அதாவது ஒரு குத்து மற்றும் வாள் இருந்துச்சு. அதை பார்த்த சிறுவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் விஷ்ணுகிட்ட கேட்டாரு. விஷ்ணு இந்த தங்க சரிக்காவை கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு நிபந்தனை போட்டாரு. சிறுவன் இடது கையில் வில்லை பிடிச்சிக்கிட்டு வலது கையில் அந்த தங்க சுரிக்காவை வாங்கிக்கிட்டாரு. விஷ்ணு போட்ட நிபந்தனைனால சிறுவனுக்கு வில்லை பயன்படுத்த முடியலை. அதனால யாரையும் வேட்டையாடவோ அல்லது அவர்களுக்கு தீங்கு செய்யவோ முடியவில்லை. விஷ்ணு வேட்டைக்கொருமகன் முன்னாடி தோன்றி தனது அவதாரமான பரசுராமனால் உருவாக்கப்பட்ட இடத்திற்கு போய் மக்களை தீமைகளிலிருந்து காக்கும்படி அறிவுறுத்தினார். அதனால வேட்டைக்கொருமகன் கேரளாவுக்கு வந்தார். நாகக்காவு சன்னதி. நாகக்காவு சன்னதி மூலவர் சன்னதிக்கு வெளியே அமைந்துள்ளது. சங்கராச்சாரியார் சன்னதி. சங்கராச்சாரியார் தன்னோட சீடர்களுடன் வந்து இங்கு உள்ள ஒரு மாமரத்தின் கீழே அமர்ந்தார். அந்த மாமரத்தை சுற்றி கீற்று கொட்டகை அமைக்கப்பட்டு சங்கராச்சாரியார் சன்னதி உருவானது. ஷீரடி சாய்பாபா சன்னதி. சங்கராச்சாரியார் சன்னதி பக்கத்திலேயே சாய்பாபா சன்னதி இருக்குது. கோவில் வரலாறு: ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரியார் கோவில் நிறுவிய அடியார் கனவுல வந்து இத்தலத்தை அமைக்க சொன்னார். அதனால குருவாயூரில் தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டது. அதில் 18 தேவதைகள் இந்த இடத்துல இருப்பதாகவும் ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஸ்ரீ பரமாச்சாரியரும் இப்பகுதி மக்களை அனுகிரகம் செய்ய இங்கு வந்துள்ளதாகவும் கூறி இங்கு நிரந்தர ஆலயம் அமைக்கவும் உத்தரவாகி ஆலயம் அமைக்க தீர்மானிக்கப்பட்டது. கோசாலையும் அமைக்கப்பட்டது.
குளத்திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்தில் கடும் தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததுனால சுமார் 26 அடி வரை அஸ்திவார பணிகள் செய்து குளம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. தண்ணீர் வறட்சி பற்றி கோவில் நிறுவிய அடியார் கேரளா குருவாயூர் கோவில் நம்பூதிரிகளிடம் கேரளாவில் தண்ணீரால் பிரச்சனை, தமிழகத்திற்கு தண்ணீர் இல்லாமல் பிரச்சனை என கூறியபோது நம்பூதிரிகள் வேட்டைக்கொருமகன் வழிபாடு செய்தால் குளத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது என கூறினார். அதன்படி வேட்டைக்கொருமகன் வழிபாடு, அதாவது 1008 தேங்காயை தொடர்ந்து ஒருவரே உடைத்தல் அப்படிங்கிற வழிபாடு பண்ணினாங்க. அதனால குளத்தின் தண்ணீர் வறட்சி நீங்கியது. 4 சிறிய தூண் மண்டபம் கொண்ட குளம் அமைக்கப்பட்டது. இந்த குளத்தின் தென்மேற்கு மூலையில் கஜேந்திர மோட்ச சம்பவம், விஷ்ணு, ஒரு யானை மற்றும் ஒரு முதலையின் சிலைகளுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குளத்துல இருக்கிற தங்கத்தாமரை மாதிரி இந்த கோவில் குளத்திலையும் இருக்குது. இந்த தங்கத்தாமரை கோவில் குளத்திற்கு மேலும் அழகு சேர்க்குது. இன்னொரு முக்கிய அம்சம் குளத்தின் நுழைவாயிலுக்கு முன்பாக இருக்கிற புத்தகம் வாசிக்கும் விநாயகர் சிற்பம்தான். கோவில் குளத்தின் மண்டபத்தில் சிக்கலான மர வேலைப்பாடுகள் மற்றும் பாரம்பரிய திராவிட கட்டிடக்கலை பாணியுடன் கருவறையில் கேரள பாணி கட்டிடக்கலை கலவையை காணலாம். வழிபாடு: இல்லத்தில் ஒற்றுமை உண்டாக, செல்வம் பெருக, நோய்கள் நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க வழிபட வேண்டிய தலம். இத்தல குருவாயூரப்பனை வழிபட்டால் குரு பலம் பெருகும். இங்கு துலாபாரம் நிகழ்வு முக்கிய நிகழ்வு. இந்த ஆலயத்தில் வெல்லம், அரிசி, அவல், நெற்பொரி, நெல், நாணயம், சிகப்பு குன்றிமணி அதாவது குன்னிமுத்து ஆகியவை குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. கோவில் முன்புறம் உள்ள பாத்திரத்தில் வேண்டிய பொருட்களை நிரப்பி குருவாயூரப்பன் அருளை பெறலாம். அவல், நெற்பொரி, அரிசி, நெல் ஆகியவை சமர்ப்பித்தால் இல்லத்தில் ஒற்றுமை உண்டாகும். வெல்லம் சமர்ப்பித்தால் உடல் ஆரோக்கியம் பெருகும். நாணயம் சமர்ப்பித்தால் செல்வம் பெருகும். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவிலை நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dira videos and travel vlogs. Bye.